நண்பர்களே, இன்றைய உலகில் மிகவும் கடினமான காரியம் என்ன? அது ஒன்றுமே செய்யாமல் நிறுத்துவதுதான். எப்போதும் ஏதாவது சாதிக்க வேண்டும், பின்தங்கக்கூடாது என்ற அழுத்தத்தில் நாம் ஓய்வின்றி ஓடுகிறோம். நிறுத்தினால் அழிந்து விடுவோம் என்ற பயத்தில் பிரேக் பழுதடைந்த நிலையில் வாழ்கிறோம். ஆனால் மானுடத்தை இரட்சிக்கும் மிகப்பெரிய பணியைச் சுமந்த இயேசு எதிர்பாராத ஒரு தேர்வைச் செய்தார். மதத் தலைவர்கள் கைது உத்தரவு பிறப்பித்தபோது இயேசு நேருக்கு நேர் மோதவோ மக்களைத் தூண்டவோ இல்லை. மாறாக எருசலேமை விட்டு வனாந்தரத்திற்கு அருகிலுள்ள சிறிய ஊரான எப்ராயிமுக்குச் சென்று தம் சீடர்களுடன் அமைதியாக தங்கினார். யோவான் 11:54-57. வெற்று நிலம், கிரேக்கம் சா என்று பொருள்படும் இந்த இடம் இரைச்சல் மற்றும் குழப்பத்திலிருந்து விலகி தேவனுடன் தனித்திருக்கும் ஆன்மீக ஓய்விடமாக இருந்தது. லாசரை உயிர்ப்பித்த பெரிய அற்புதம் அத்தியாயம் 11 மற்றும் எருசலேமில் பிரவேசம் அத்தியாயம் 12 இடையே வேண்டுமென்றே பதிவு செய்யப்பட்ட இந்த நிறுத்தம் புயலுக்கு முந்தைய அமைதியும் தேவனின் நேரத்திற்காக காத்திருக்கும் இலக்கிய காற்புள்ளியுமாக இருந்தது. இயேசு பயத்தால் மறைந்தவரல்ல, உலகின் அழுத்தத்திற்கோ மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கோ அடிபணியவில்லை. மாறாக தேவனின் மீட்பு வரலாற்று நேர அட்டவணைக்கு தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். ஏனென்றால் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மானுடத்தின் பாவங்களைச் சுமந்து சிலுவையில் மரணமடைய வேண்டியிருந்தது. உலகம் நம்மை தாமதமாகிவிடும் முன் பாய்ந்துவிடு என்று துரிதப்படுத்துகிறது. ஆனால் தேவன் பெரிய காரியத்திற்காக சிறிது நேரம் என்னருகில் நில் என்று சொல்கிறார். இயேசுவின் இந்த நிறுத்தம் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை காட்டுகிறது. நமது இரட்சிப்பு நமது முயற்சியிலோ வேகத்திலோ வரவில்லை. இயேசு தேவனின் நேரத்தில் முழு விசுவாசத்தோடு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த சரியான இரட்சிப்பு நிகழ்வின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. இப்போதும் அவசரம் மற்றும் கவலையோடு ஓடிக்கொண்டிருப்பவர்களே, வாழ்க்கையின் பிரேக் பழுதடைந்தவர்களே, இந்த உண்மையை நிச்சயம் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சக்தியையும் திட்டங்களையும் கீழே வைத்துவிட்டு சிலுவையில் உங்களுக்கு பதிலாக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது உண்மையான ஓய்வும் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் தொடங்கும். அவசரத்தை நிறுத்தி தேவனின் அரவணைப்புக்கு திரும்புங்கள். அங்குதான் உண்மையான புதுப்பிப்பும் இரட்சிப்பும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையான ஓய்வை அனுபவிக்கும் உங்களாகட்டும் என மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன்.